முதல்ல ஜி.கே. நாகராஜ் தொடங்குகிறேன். திரு ஜி.கே. நாகராஜ், பாஜகவுடைய மூத்த அமைச்சர்கள் தற்போது அதிமுகவுடைய முக்கிய தலைவர்களை அடுத்தடுத்து சந்திப்பதுடைய பின்னணி என்ன? அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி அவர்கள் டெல்லியில் அமித்ஷா அவர்களை சந்தித்த பொழுது, சந்தித்து வந்த பின்பு அவர் சொல்லிய காரணம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுடைய பல்வேறு பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு உட்பட இங்கு நடக்கின்ற கொலைகள், கொள்ளைகள், அதே போல மறு சீரமைப்பு குறித்த தன்னுடைய கருத்தை பதிவு செய்வது, இப்படி பல்வேறு தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த விஷயங்களை நான் ஒரு அமித்ஷா அவர்களிடம் பேசிவிட்டு வந்திருக்கிறேன் என்று அவர்கள் மிக தெளிவாக விளக்கம் கொடுத்தார்கள். இது பொதுவாக ஒரு உள்துறை அமைச்சர், சட்டம் ஒழுங்கு மற்ற அதிகாரங்களை கையில் வைத்திருக்கின்ற ஒரு அமைச்சரை தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் சென்று சந்திப்பது என்பது நடைமுறையில் இருக்கின்ற ஒன்றுதான். அவர் சந்தித்த உடனேயே ஒரு கூட்டணி உருவாகிவிட்டது என்கின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குவதும், அதே போல தமிழகத்திலிருந்து யார் சென்றாலும், குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் யார் சென்றாலும் அவர்கள் நேரம் கேட்டால் அதற்காக நேரத்தை ஒதுக்கி கொடுக்கக்கூடிய நிலையிலே தான் டெல்லி இருக்கின்ற அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையிலே டெல்லி சென்ற செங்கோட்டையன் அவர்களும் அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டுடைய நலன் விரும்பி இன்று தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், பல்வேறு சட்டசபையில் நடக்கின்ற அராஜகங்கள், இதையெல்லாம் தாண்டியும் கூட அவர்கள் இந்த திமுகவுக்கு ஒரு மாற்று வராதா என்கிற எண்ணத்திலே எடப்பாடி அவர்கள் கூறியது போல திமுகவை எதிர்க்க வேண்டும், அதை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்கையோடு இன்று பல்வேறு வகையில் எதிர்கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற பணியை இன்றைக்கு பாஜக செய்து வருகின்றது. என்டிஏ கூட்டணியை வலுவாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பாஜக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த ஒரு சந்திப்பானது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய முதல் பகுதியில சட்ட ஒழுங்கு மாநிலத்தில் நலன் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இரண்டாவது பகுதியில் இது ஒரு அரசியல் சந்திப்பு அப்படின்றத வெளிப்படுத்திருக்கீங்க. எனக்கு எங்க கேள்வி எழுது அப்படின்னா, நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்றத மையப்படுத்தி பேசுறீங்க. ஆனா அமித்ஷா அவர்கள் பதிவிட்ட அந்த எக்ஸ் தள பதிவு தான், அதற்கு பிறகு நேற்று நிகழ்ச்சியில் பங்கேற்று ஆமாம் நாங்கள் அதிமுக தலைவரிடம் கூட்டணி சார்ந்து பேசுகிறோம் அப்படின்ற புள்ளியை நீங்க தொட மறுக்கிறீங்களே. இல்லை, இது கடந்த முறையும் ஒரு நடைபெற்ற ஒரு அந்த எலெக்ஷன் கூட்டணி அமையாத காரணத்தினால ஒரு முக்கியமான இடத்துல தமிழகம் இருக்க வேண்டி இருந்தது. அது இன்றைக்கு தவறவிடப்பட்டது. பல்வேறு நலன்கள் சார்ந்த திட்டங்கள் இங்கு கொண்டு வர முடியாமல் போனதற்கு அந்த போன முறை அந்த கூட்டணி அமையாமல் போனதும் ஒரு காரணம். அதையும் அதிமுக உணர்வதாகத்தான் தெரிகிறது, அவருடைய பேச்சிலும் சரி நடவடிக்கையிலும் சரி. அந்த வகையில் தொடர்ச்சியாக ஒரு சிறந்த மிகச்சிறந்த கட்சி இன்னைக்கு டெல்லியில 28 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அங்கே ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்தியாவிலே ஒரு 80% நாட்டு இந்தியாவிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி நல்லாட்சி. அதனால அதையோடு சேர்ந்து பயணம் செய்வது அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் நட்பு ரீதியாகவும் கூட தங்கள் கட்சிக்கு நல்லது என்கின்ற எண்ணம் உருவாகி இருக்கலாம். சரி, நட்பு ரீதியாக அந்த காரணத்துக்காக கூட எடப்பாடி அவர்கள் சந்தித்திருக்கலாம். இப்ப அரசியல் தளத்துல ஒரு கேள்வி வைக்கப்படுது, மாநில நலனுக்காக தானே சந்திச்சீங்க, ஏன் 3 கார்ல மாறி போறீங்க? இது பகிரங்கமா சொல்லிட்டு போலாமே, ஏன் ரகசிய சந்திப்பு? செங்கோட்டையன் சந்திச்சதை பத்தி சந்திச்சாங்க நீங்க சொல்றீங்க, ஆனா என்ன காரணத்திற்காக சந்திச்சாங்க, என்ன நோக்கம், எதை பற்றி பேசினாங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்ல என்ன இருக்கு? இல்லை, இதுல வெளிப்படையான காரணங்கள்லாம் அவங்க சொல்றாங்க. நான் தமிழ்நாட்டு நன்மைக்காக சந்திச்சோம். ரெண்டாவது, பாஜக பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் கூட்டணிக்கு வேணும் வேண்டான்னு என்னைக்குமே சொல்றதில்லை. கூட்டணிக்கு யார் வந்தாலும் இந்த தேச நலனுக்காக இருந்தால் அவளை ஏற்றுக்கொள்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால் நாங்கள் எப்பொழுதும் பாசிட்டிவ் அப்ரோச் தான்.
வந்தா வாங்க. எங்க தலைவர், மாநில தலைவர் தெளிவா சொல்றாங்க, என்டிஏ கூட்டணி பலம் பெற வேண்டும், அவங்களுக்கு தெளிவா இருக்கிறாங்க. அதனால கூட்டணிக்கு யார் வந்தாலும் இன்னும் நிறைய பேர் வரப்போறாங்க. ஏற்கனவே நாங்க ஒரு 18% ஓட்டுகளை அதிமுக இல்லாத கூட்டணி அமைத்து நாங்க பெற்றிருக்கிறோம். அப்போ அதிமுகவும் வருகின்ற பொழுது இன்னும் பலம் பெறும் என்ற எண்ணம் எங்கள் அமித்ஷாவோட மனதில் இருக்கலாம். ஒரு டெல்லியிலிருந்து பார்க்கிறவங்களுக்கு தெரியும், வெளியிருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு பலமான எதிர்க்கட்சி திமுக எதிர்ப்புக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிற எண்ண ஓட்டம் நிச்சயமா இருக்கலாம். பட் அதே சமயம் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. அதற்குள்ள பல நிகழ்வுகள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திமுகவிலிருந்து கூட பல கட்சிகள் பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் திமுகவுக்கு எதிரான கட்சிகள் ஒன்றிணைப்பது என்பது இன்னும் சாத்தியக்கூறுகள் அதிகம். அதனால இப்போ அதுக்கான நேரம் அல்ல என்பதை கூட எடப்பாடி அவர்கள் அவர் அதான் சொல்லி வராரு. அமித்ஷா அவர்கள் கூட இது ஒரு பாசிட்டிவான நிகழ்வா பார்க்கிறார். இதுவரைக்கும் கூட்டணி வேண்டாம்னு சொன்னவங்க இப்பொழுது பார்ப்பதும் பேசுவதும் கூட பாஜகவுடைய நல்ல ஆட்சியினுடைய ஒரு நிலையை கருத்தில் கொண்டு இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நல்லாட்சியை தமிழகத்திலும் நம்முடைய குறைகளை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ற இடத்துல நாம் இருக்கிறோம், கேட்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. எனவே நாம் தெரிவிப்போம் அப்படிங்கிற எண்ண நிலையத்துக்கு வந்ததுனால அவங்க தெரிவிக்கிறாங்க. அதனால இதை நீங்க எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒரு வகையில நீங்க பார்த்தா இதை தமிழ்நாட்டின் நலனுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு வகையில் இது அரசியல் கூட்டணிக்கான ஒரு பேச்சா கூட பாஜக எடுப்பதாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எதுவா இருந்தாலுமே அதற்கான காலம் வழிகிற போது நடைகிற பொழுதுதான் அதுக்கான உண்மை தெரிய வரும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எந்த ஒரு அறிவிப்பும் வராம நாமளா யூகத்தின் அடிப்படையில் இல்ல அறிவிப்பு வந்துடுச்சு. நாம் அதுதான் சொல்லணும். தொடக்க புள்ளி வச்சிருக்கார் அமித்ஷா தான். ஆமா, பேச்சுவார்த்தை பேசுவது என்பது சரியாக இருக்காது. சரி திரு லெனின், இப்ப எல்லா சந்திப்புகளும் ரகசியமாக இருக்கிறதாக ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. ஆனா இந்த சந்திப்பு ரகசியமாக மேற்கொள்ளப்படுறது மாநில நலனுக்காகத்தானா, இல்ல அரசியல் இருக்காது? இல்லை, எப்பயுமே வெளிப்படையாக இருந்துச்சுன்னா அது மாநில நலனுக்காக இருக்கும். ரகசியமாக நடக்குதுனாலே அதற்குள்ள திரைமறைவில் பல பேரங்களும், இல்லைன்னு சொல்ல போனால் மக்கள் நலனுக்கு எதிரான விஷயங்களும், தங்கள் கொள்கை நிலையிலிருந்து வழுவி போகிறோங்கிறத காப்பாற்றுவதற்கு குறைந்தபட்சம் குறைஞ்ச காலமாவது அதை காப்பாற்றணும் மக்கள்கிட்ட, அப்படி என்பதனுடைய விளைவாகத்தான் அப்படி ரகசிய சந்திப்புகள் வருகிறது. ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியோடு பேசுவதற்கு யாரையும் அனுமதி கேட்கணும்னு அவசியம் இல்லை. அது அவங்க கொள்கை நிலையில் பேசலாம், வரலாம். இதே அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்ததுனால்தான் தோற்றோம் அப்படின்னு தான் முன்னாள் அமைச்சர்கள் பேசினாங்க, அவங்களும் பேசினாங்க, எல்லாம் தொடர்ந்து நடந்தது. ஆனால் அதே அமைச்சர்கள் கூட்டணி வைக்காதனால தான் மக்களவை தொகுதியில் தோற்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இல்லை அதான் அப்படியும் பேசுவார்கள். அப்போ போய் சந்தித்துட்டு வந்த பிறகு இப்போ ஒரு பெரிய ஒரு செய்தியை எடப்பாடி அவர்கள் கொடுத்துருக்காரு. அதில் ஒன்று என்னென்னா, 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை முழுமையாக ஒதுக்கணும், மும்மொழி கொள்கையை வலியுறுத்தக்கூடாது, அதே போல் தமிழ்நாட்டுக்கு கல்விக்கான நிதியை அதிகமாக கொடுக்கணும், அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக தமிழ்நாட்டில் ஒரு கொதிநிலை இருக்குது, எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்படணும்னு தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து பேசியதாகவும்